ஃபுல்லாக ஏசினால இதில் வந்து ஃபுல்லாக அந்த கண்ணாடி எப்படி தான் இருக்கும். இதில் எம்எஸ்எல் கிட்டு நிறையா இருக்குது. இந்த பக்கம் எமர்ஜென்சி தான், உள்ளேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து தெரியாது. எமர்ஜென்சி இது ஒரு எமர்ஜென்சி தான் வச்சுருக்குறாங்க. அதுபோல் நான் ஏசியில் வேறு, ஏசி வண்டியில் இந்த கண்ணாடி ஃபுல் கண்ணாடி. லைட்டாக டச் ஆனால் கூட ஃபுல்லு தான். இது வேறு பாதி ஐட்டம் இது எதுவுமே கிடையாது ஃபுல்லாக. அதுபோல் இது வரைக்கும் தான் டிரைவருக்கு நல்லா தெரியும். சைடு மேலே பார்த்தா இது வரைக்கும் தெரியும். வித்து இது வரைக்கும் எல்லாம் தெரியும். இங்கே தெரியாது. 36 அடின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பின்னாடி. அதை டிரைவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த மூவ் பண்ணுவார். ஏன்னா இப்போ இருக்க சென்னையில் வந்து இப்படி வண்டி ஓட்டணும் ரொம்ப கஷ்டம் தான். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லா கவனித்து ஓட்டணும், நல்லா ஓட்டலாம். இந்த வண்டி ஓட்டலாம். அதுபோல் சார்ஜிங் மைண்டு இது. இங்கே எது 2 வீல் கப்பு கொடுத்துருவாங்களே சார்ஜ். இது ஓப்பன் பண்ணால் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து சார்ஜ் சொல்லிடுவாங்க. அது 100 பாயிண்ட் ஏறும். 100 பாயிண்ட் ஏறுனா அவங்களே சொல்லிடுவாங்க. வண்டி எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். இந்த வண்டியில் சார்ஜிங் ஓகே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கிங் லைட்டு போல் 4 பக்கம் லைட் எரியும். அப்போ சார்ஜிங் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். அது நமக்கு தெரியும், அது அவங்களுக்கும் சொல்லிடுவாங்க. ஒரு நாள் அடிக்கும் இந்த வண்டியில். அது மாதிரி சேஃப்டிக்கு நிறையா இருக்குது. ரெண்டாவது